இந்த வேத பகுதியிலே சகரியா எலிசபெத்தை குறித்து நம்ம தியானம் பண்ண இருக்கிறோம். In this part we are going to look about Zachariah and Elizabeth. சகரியா எலிசபெத் மூலமாக தான் யோவான் ஸ்நானகன் பிறந்தார். Through Zachariah and Elizabeth, John was born. நம்முடைய ஊழியத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில சரி, இயேசுவே எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், உயர்த்தவர்களா இருக்கணும். நம்ம அவருடைய கிருபைக்கு உட்பட்டவர்களா தான் இருக்கணும். In our life also we have to live Jesus and we have to be inside the grace of God. தேவனை துதிக்கலாம், ஜெபிக்கலாம், தேவனோடு கூட உறவாடக்கூடிய அந்த பாக்கியத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் நாம் பெற்றிருக்கிறோம். We have been blessed with, like anytime whenever we want to communicate with God, we can talk with God, we can communicate with God. அன்றைக்கு ஒரு கோத்திரம் மட்டும்தான் தேவாலயத்துக்குள்ள போய் தேவனுடைய வேலைகளை செய்ய முடியும். In that olden days, that Levi people only should enter into the church of God, but now தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். we are going to hear the word of God. இந்த மாலை நேரத்தில் கூட In this evening time, திருவையாறு ஏஎஃப்டி சபையிலிருந்து AFT Church சபையின் Thiruviyar போதகர் branch, ஆல்ஃபோர்ட் கார்லோ அவர்கள் நம்ம மத்தியில் செய்தி கொடுப்பார். Pastor Alfred Carlo will come here and will give அவர்களை the words இயேசு today. நாமத்தினாலே வரவேற்கிறோம். So we are welcoming him in the name of the Jesus Christ. அவர்கள் கரங்களை தட்டி உற்சாகமா அவரை வரவேற்போம். We'll give a great applause for the pastor. தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தோடு கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hear the word of God with faith. ஆமென். Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். In the name of Jesus Christ, I am wishing you. இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I am very glad to share the word of God with you. கர்த்தர் உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வாராக. God will do great things in your life. அது மட்டுமல்லாமல் இந்த ஊழியத்திலும் இந்த ஊழியக்கார் குடும்பத்திலும் தேவனாய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God will do great things in this pastors and pastors family. இன்றைக்கு காலையில நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தியானம் பண்ணோம். In this morning, today we have dedicated about talked about the Abraham's life. ஆபிரகாமை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நம்ம தியானம் பண்ணோம். We have talked about how God blessed Abraham. பெரிய சீமானாக தேவன் அவனை ஆக்கினார் என்பதை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். God made him as an abundant person. அது மட்டுமல்லாமல் ஆபிரகாமுடைய அந்த குணாதிசயங்களை குறித்து காலை வேளையில கூட தியானம் பண்ணோம். And in the morning we also talked about the characteristics of Abraham. ஆபிரகாம் ஸ்தோத்திரிக்கிற ஒரு நபராக இருந்தான். He is a praising man. தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்தான். He always looked to the God. கர்த்தருக்கென்று தசம பாகங்களையும் கொடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். He has given tithes and offerings to the God. திருவிருந்து அனுசரிக்கிற ஒரு மனிதனாக அவன் இருந்தான் என்பதை வேதத்திலிருந்து பார்த்தோம். He has taken all the baptism things. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களை நேசிக்கிறவனாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாக, மற்றவர் மீது அக்கறை உள்ள மனிதனாக அவன் வாழ்ந்தான். He loved everyone and he helped each and every person. அதனால்தான் தன்னுடைய அண்ணன் மகன் லோத்து சிறைபிடித்து போன பிறகு அவனை என்ன பண்றான், மீட்டு கொண்டு வருகிறான். When his uncle's son Lot got arrested by the king and he went there and he relieved from him. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக, தேவனுடைய வார்த்தையை ஆழமாய் விசுவாசிக்கிறவனாக ஆபிரகாம் இருந்தான். Abraham prayed for others and he obeyed God's word. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், in the same way we have to take the Abraham's blessings. ஆபிரகாமை போல அவனுக்கு இருக்கிற அந்த குணாதிசயங்களும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக. We should have the characteristics of Abraham in our life. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா, தொடர்ந்து இன்றைக்கு ஒரு புதிய காரியங்களை நாம் தியானம் பண்ணுவோம். Continuously we will look into new things today. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம். Luke book chapter 1.
முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 14 வசனம் முடிய வரைக்கும் நம்ம முதலாவது வாசிப்போம். First we will read verse 5 from 14. யூதேயா தேசத்தில் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலும் அபியா என்னும் ஆசாரி வகுப்பின் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரி ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். In the days of Herod, king of Judea, there was a priest named Zechariah of the division of Abijah, and he had a wife from the daughters of Aaron, and her name was Elizabeth. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவராய் இருந்தார்கள். And they were both righteous before God, walking blamelessly in all the commandments and statutes of the Lord. எலிசபெத் மலடியா இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். But they had no child because Elizabeth was barren and both were advanced in years. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரியம் ஊழியம் செய்து வருகிற காலத்தில், Now while he was serving as priest before God, when his division was on duty, ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கான சீட்டை பெற்றான். according to the custom of the priesthood, he was chosen by lot to enter the temple of the Lord and burn incense. தூபம் காற்ற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்து, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். And the whole multitude of the people were praying outside at the heart of incense, and there appeared to him an angel of the Lord standing on the right side of the altar of incense. And Zechariah was troubled when he saw him, and fear fell upon him. But the angel said to him, Do not be afraid, Zechariah, for your prayer has been heard, and your wife Elizabeth will bear you a son, and you shall call his name John, and you will have a joy and gladness, and many will rejoice at his birth. இந்த வேத பகுதியிலே சகரியா எலிசபெத்தை குறித்து நம்ம தியானம் பண்ண இருக்கிறோம். In this part we are going to look about Zechariah and Elizabeth. சகரியா எலிசபெத் மூலமாக தான் யோவான் ஸ்நானகன் பிறந்தார். Through Zechariah and Elizabeth, John was born. யோவான் ஸ்நானகன் இஸ்ரேல் தேசத்திலே அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதனாக சகரியா எலிசபெத்துக்கு பிறந்தார். In Israel country, John has done many things, many great things in Israel country. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த யோவான் ஸ்நானகனிடத்தில் தான் ஞானஸ்நானத்தை பெற்றார். Jesus Christ got baptism in the hands of John. அவன் சொல்றான், வேணாம், என்கிட்ட பெற வேணாம், நான் தான் உன்னிடத்துல பெறணும் அப்படின்னு சொல்றான். But he refused to do that things. இயேசு சொல்றாரு, இது எல்லாம் செய்யுது நமக்கு ஏற்றதா இருக்கு, இடம் கொடு அப்படின்னு சொல்றாரு. But Jesus said to him, I have to do this. அது மட்டும் இல்ல, அவன் சொல்றான், அவர் பெருகணும், நான் சிறுகணும்னு சொல்றான். And John is saying that he has to be grown, I have to be less. அவ்வளவு மாபெரும் ஊழியம் செய்தாலும் அவன் இயேசு உயரணும், தான் சிறுகணும் தான் நினைக்கிறான். He has done a great ministry, then also he is saying that he has to be grown and I have to be less. நம்முடைய ஊழியத்துல சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில சரி, இயேசுவே எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், உயர்த்தவர்களா இருக்கணும். நம்ம அவருடைய கிருபைக்கு உட்பட்டவர்களா தான் இருக்கணும். In our life also we have to live Jesus and we have to be inside the grace of God. இப்போ இந்த சகரியா எலிசபெத் தேவனுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியர்களா இருக்கிறார்கள். Zechariah and Elizabeth were the priest of God. இஸ்ரேல் தேசத்துல 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் மட்டும்தான் தேவனுடைய வேலையை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். In Israel people, 12 people have been chosen to do the God's ministry.
அதுல வந்து ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் ஆசாரிகள் தான் தேவனுடைய வேலைகளை அந்த காலத்துல தேவாலயத்தில் செய்வார்கள். In that, Levi people will do the ministry works in the churches. மற்ற 11 கோத்திரங்களும் தேவாலயத்துக்கு உள்ள போக முடியாது, தேவாலயத்துக்கு வெளியே தான் இருக்கணும். இந்த ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் மட்டும்தான் தேவனுடைய வேலைகளை செய்யக்கூடிய அந்த ஒரு ஆசாரிகளா இருந்தார்கள். Remaining 11 people will do other things, but this Levi people will do the God's ministry. ஆனா இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க அவங்க எல்லாருமே ஆசாரியர்களா இருக்கிறார்கள். But nowadays those who have got salvation, those who have got salvation by the blood of Jesus, all are called as Levies. நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்று வேதம் திட்டவட்டமாய் கூறுகிறது. Bible says like this, in Jesus Christ all are Levies. அப்போ நம்ம ஆசாரியர்களா இருக்கிறபடினால நம்ம தேவ சந்நிதியில் எப்போதோனாலும் செல்லலாம். We are Levies, so we can enter into the presence of God anytime. தேவனை துதிக்கலாம், ஜெபிக்கலாம், தேவனோடு கூட உறவாடக்கூடிய அந்த பாக்கியத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் நாம் பெற்றிருக்கிறோம். We have been blessed with, like anytime, whenever we want to communicate with God, we can talk with God, we can communicate with God. அன்றைக்கு ஒரு கோத்திரம் மட்டும்தான் தேவாலயத்துக்குள்ள போய் தேவனுடைய வேலைகளை செய்ய முடியும். In that olden days, that Levi people only should enter into the church of God. But now, புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த எல்லாருமே தேவ சமூகத்துல போக முடியும், ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். But in New Testament, everyone can enter into the God's church and everyone can talk with him and everyone can praise the God. பாருங்க, நம்மளும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களா இருக்கிறோம் சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுகிறது. In our Bible verses, we are also Levies and we are all priests. வெளிப்படுத்தின விசேஷம் 1 வசனம் வாசிக்கிறேன். Revelation chapter 1 verse 6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். And made us a kingdom, priest to his God and Father, to him be glory and dominion forever and ever. Amen. எல்லாரும் சொல்லுவோமா? Everyone can say this. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Amen. And from Jesus Christ, the faithful witness, the firstborn from the dead, and the ruler of the kings on earth, to him who loves us and has freed us from our sins through his blood, and made us a kingdom, priest to his God and Father, to him be glory and dominion forever and ever. Amen. நம்ம ஆசாரியர்களா இருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. The Bible verse says we are all priests. ஆமா, இங்கே 1 பேதுரு எடுத்துங்க. We'll take 1 Peter 2 வசனம். Chapter 2 verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். But you are a chosen race, a royal priesthood, a holy nation, a people for his own possession, that you may proclaim the excellences of him who called you out of darkness into his marvelous light. ஆமா, இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கிறோமா? ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். Here also they are mentioning that we are all priesthood. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க hallelujah. Hallelujah. அன்றைக்கு இஸ்ரேல் தேசத்துல ஒரு கோத்திரம் மட்டும்தான் ஆசாரியர்கள். In that earlier days, one people have been chosen as a Levi. இன்றைக்கு கிறிஸ்து வண்டையில வர்ற எல்லாருமே ஆசாரியர்களாக இருக்கிறோம். But nowadays, whoever coming to God, they are all called as priest. ஆசாரியர்கள் தான் தேவ சமூகத்துல செல்ல முடியும். Priests only can enter into God's place. புதிய உடன்படிக்கையில தேவனே நமக்குள்ள வந்துடுறார். But in New Testament, God is in with us.
ஆசாரியன் வந்து தேவ சமூகத்துக்குள்ள செல்லணும். Priest can enter into the place of God. ஆனா புதிய உடன்படிக்கையில தேவனே நமக்குள்ள வந்து வாசம் பண்ணக்கூடியவரா இருக்கிறார். But in New Testament, God is coming inside us and living inside us. அவர் உள்ளே இருக்கிறபடினால நம்ம அவர்கிட்ட எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம், எப்போ வேணாலும் துதிக்கலாம், எப்போ வேணாலும் அவர்கிட்ட பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியலா நம்ம இருக்கிறோம். God is with us, God is living with us, so we can talk to him whenever we want to communicate with him. We can communicate with him because he is living in us. தொடர்ந்து லூக்கா எழுதின அந்த வேத பகுதியை பார்ப்போம். Again we will take Luke book, 6ஆம் வசனத்தை பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். chapter 1 verse 6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். And they were both righteous before God, walking blamelessly in all the commandments and statutes of the Lord. சகரியாவும் எலிசபெத் குறித்து ஒரு படத்தை இங்கே சொல்றாங்க. They are showing a picture about Zachariah and Elizabeth here. அவங்க தேவனுக்கு முன்பா எப்படி இருந்தாங்களா? குற்றமற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. They have been walking blamelessly and they have been following all the commandments. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதே போல இன்றைக்கு நாமளும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறபடினால நாமளும் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் நீதி உள்ளவர்களாய் இருக்கிறோம். Now we are also in Christ. We are also having the righteous and we can also walk blamelessly. 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது. 2 Corinthians chapter 2 verse 5 says, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். To become righteous, to become us a righteous person, he has become as a sinner. இயேசு பாவமே அறியாதவர் நம்ம பாவத்தை சுமந்து அவர் பாவமானாராம். எதற்காகனா நீதியே அறியாத நாம் என்ன பண்ணுவோமா? நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். Jesus, who don't know about the sin, for us he has become as a sin person and he has given the righteousness to us. நம்மளுடைய பாவம் அவர் மீது போனது. Our sin went on him. அவருடைய நீதி நமக்கு கிடைச்சது. And his righteous went on us, came on us. அன்னைக்கு சகரியா எலிசபெத் எப்படி குற்றமற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் இருந்தது போல நாமளும் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் இருக்கிறோம். How we are seeing here that Elizabeth and Zachariah were walking blamelessly and they were righteous before God. Likewise we are also righteous before God and we have been walking blamelessly. ரோமர் புத்தகத்துல வாசித்தீங்கன்னா when we look into Romans book, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். because of through his blood we have got the righteousness. ஒரு வசனத்தை வாசிப்போம். We'll read one verse. ரோமர் எழுதின புத்தகம் Romans 5ஆம் அதிகாரம் chapter 5 1ஆம் வசனம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Therefore, since we have been justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ. நம்ம எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்னா, how we become as a righteous person? கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்தபடியினாலே, நம்பிக்கை வைத்தபடியினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். We have kept faith in Jesus Christ, so we got the righteousness. ரோமர் 5:9 சொல்லுது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். Verse 9 says, since therefore we have now been justified by his blood. நாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே, இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். How we become as a righteous person? Because of the blood of Jesus, we have believed the blood of Jesus, so we become as a righteous person. தேவன் நம்மை எப்படி பார்க்கறாருன்னா, குற்றவாளியா பார்க்கல, பாவியா பார்க்கல. God is not seeing us with sin. நீதிமான்களா பார்க்கறார். He is not seeing us like a sinner, he is seeing us like a righteous person. ஹல்லேலூயா. Hallelujah. கிறிஸ்துவை எப்படி பிதா பார்க்கறாரோ அதே மாதிரி தான் நம்மள என்ன பண்றாரா? அவர் பார்க்கறவரா இருக்கிறார். How God is watching the son, how God is looking into son, like in the same way God is looking unto us. ஏன்னா நம்ம குற்றம் எல்லாம் கிறிஸ்து மேல போய் விட்டது. Because all our sins have been put in Jesus Christ. அவருடைய நீதி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. His righteousness, we got his righteousness. நம்முடைய அந்த புத்தகத்துல, நம்ம குறித்து இருக்கிற புத்தகத்துல எந்த குற்றமோத்தையும் அங்க அவர் எழுதி வைக்கல. In our book, for everyone we have a book. In our book there is no sin in our
in our name. ஏன்னா அவர் ரத்தத்தினால் நம்மை கழுவி அவர் என்ன பண்றாரா, நம்மை அவருடைய நீதியாகவே மாற்றிருக்கிறார். Because he cleaned us through his blood and he become as a righteous person. நம்ம ஏதோ செய்ததுனால, நல்ல கிரியைகளை செய்ததுனால நம்ம நீதிமானாக்கப்படல. We are not becoming as a righteous person through our good things. கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு நம்முடைய பாவத்தை சுமந்ததுனால, அதை நம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். Christ has been shed blood for us. Christ has been crucified for us. Through that only we got that righteousness. ஆமென். Amen. எத்தனை பேர் புரியுது? How many of you are understanding this? நம்ம செய்யற நல்ல கிரியையினால நம்ம நீதிமானாக்கப்படல. We are not becoming as a righteous person because of our good things. கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தை விசுவாசிக்கிறதுனால, நம்புறதுனால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். When we believe the things that has been done for us by Jesus Christ, when we are believing that things, then only we are becoming as a righteous person. தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னா, கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறாரோ அதே மாதிரி பார்க்கிறாரு. உங்களை குற்றவாளியா அவர் பார்க்கிறதே கிடையாது. How God sees you, how Christ sees you as a righteous person, in the same way God is also looking you as a righteous person. நீதிமானா ஆக்கப்பட்டிருக்கிறவங்க நீதிமானை போல நடக்க ஆரம்பிக்கணும். Those who have been got the righteousness, they have to lead their life in a righteous way. எப்படி நீதிமானை போல நடக்க முடியும்? How he can walk like a righteous person? நீதிமான் என்பதை விசுவாசிக்கணும், நீதிமான் என்பதை சிந்திக்கணும், நீதிமான் என்று பேசணும். அப்பதான் நீதிமானை போல நடக்க முடியும். First he has to believe that he is a righteous person, and he has to think that he is a righteous person, then only, and he has to believe that he is a righteous person, then only he can lead his life as a righteous person. சரியான நம்பிக்கை சரியான சிந்தனையை தரும். சரியான சிந்தனை சரியான நடக்கைக்குள்ள கொண்டு போகும். Good hope will give the good thinking, and good thinking will lead us to do good things. நம்ம பாவி நம்ப கூடாது. We should not believe that we are a sin person. கிறிஸ்து நம்ம பாவத்தை சுமந்து அவருடைய நீதியை கொடுத்து நம்ம உள்ளத்துல அவர் நம்ம என்ன பண்றார், நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். God has taken our sin and he gave us the righteousness, and he has relieved us from the sin. அப்போ நீதிமான் என்பதை விசுவாசித்து நீதிமான் என்பதை சிந்திக்கும் பொழுது நீதிமானை போல நடக்க முடியும். When we believe that we are a righteous person, then we will start to think we are a righteous person, and we will start to work or lead our life as a righteous person. மீண்டும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பார்ப்போம். Again we will come into Luke book. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். But they had no child because Elizabeth was barren and both were advanced in years. இந்த சகரியா எலிசபெத் தேவனுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள். Zechariah and Elizabeth, they are doing God's ministry. அது மட்டுமல்லாமல் குற்றமற்றவர்கள். They are very pure. They have holiness in their life. அப்படி இருந்தும் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருக்கு. Even though they had some problems in their life, பிள்ளை இல்ல, they don't have a child. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவன் நமக்குள்ள இருந்தாலும், நாம் தேவனுக்கு முன்பாடி குற்றமற்றவர்களாய் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சில தேவைகளும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. In the same way, we are also believing God, we are doing ministry, and we are also we are also walking blamelessly, even though we are facing some problems and we are having some conflicts in our life. இன்னும் சுகம் கிடைக்காம இருக்கலாம். Even though you are walking correctly, you can't get the healing in your life. வேலை கிடைக்காம இருக்கலாம். You can't get the work in your life. நீங்க நினைக்கலாம், நான் நீதிமானா இருக்கிறானே, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறானே, நான் தேவன் என்னோட கூட இருக்கிறாரே, எனக்கு ஏன் இன்னும் சில காரியங்கள் நடக்கலன்னு கேட்கலாம். You may think God is with me, I am a righteous person, I am walking with Jesus, then why I can't get all these things in my life? சில நேரத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம். Sometimes we will have some problems. இன்னும் நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்காம இருக்கலாம். The expecting things that is not happening in your life. ஒரு உயர்வு இல்லாம இருக்கலாம். There is no growth. You may think there is no growth in your life. சில காரியங்கள்ல வெற்றி கிடைக்காம இருக்கலாம். Sometimes you may not get success in your life. சகரியா எலிசபெத் போல நம்மளும் இருக்கலாம். Like Zechariah and Elizabeth, we will also face situations in our life. சில
சில கனிகள் நம்ம வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். We can't get any fruits in our life. அதுக்காக சோர்ந்து போக கூடாது, So you should not worry about that. கவலைப்படக்கூடாது, You should not be sad about that. பயப்படக்கூடாது. You should not be afraid of that. இவங்க என்ன செய்தான்னு பாருங்க, அடுத்த வசனத்தை What வாசிங்க. they had done, we have to look into that. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், Now while he was serving as priest before God, when his division was on duty. கவனிச்சிங்களா அந்த பகுதியை? See this part. அவன் வந்து தேவனுடைய வேலையை செய்யறான், He is doing God's ministry. குற்றமற்றவரா இருக்கிறான். He is a blameless person. அப்படி இருந்தும் ஒரு பிரச்சனை இருக்கு. Then also he is having one problem. அந்த பிரச்சனை இருந்தாலும் அப்படி இருக்க அவனுக்கு அந்த ஒரு காரியம் நடக்கல. அப்படி இருக்க, Even though he had that problem in his life, அப்படி இருக்க அவன் தன்னுடைய வேலைகளை என்ன பண்றான், தொடர்ந்து செய்கிறவனா இருக்கிறான். even though he had that problem in his life, he is doing his duty properly. நம்முடைய வாழ்க்கையிலும் இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். In our life, we have to follow these same thing. சில காரியம் நடக்கலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. In our life, we should not be worried that these things is not happening in my life. சில காரியங்கள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம அப்படியே விட்டு விடக்கூடாது. We should not stop our things. We should not stop our works because of things are not happening in your life. பாருங்க, அவனுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னாலும் அவன் வந்து அவனுடைய வேலையை தொடர்ந்து அவன் செய்யக்கூடியவனா இருக்கிறான். Even though he doesn't have a child, he is doing his own duty. நம்மளும் அப்படிதான் இருக்கணும். We have to be like that. ஆமா, நம்முடைய சில காரியங்கள் நடக்கலனா கூட நம்முடைய வேலைகளை நம்ம சரியா செய்துனே இருக்கணும். Even though things are not happening in your life, you have to continue your duty. ஆமா, படிக்கிற விஷயத்தை கரெக்டா செய்யணும். You have to do the education works. வியாபாரத்தை கரெக்டா செய்யணும். You have to do the business in your life. ஊழியத்தை கரெக்டா செய்யணும். You have to do the ministry in a proper way. என்ன காரியங்கள் நீங்க செய்து கொண்டிருக்கீங்களோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். Whatever you are doing in your life, you have to do it in a you have to do it continuously. நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் கைக்கு வரலன்னு சொல்லிட்டு நீங்க போகிற அந்த பாதையை ஸ்டாப் பண்ணிடவே கூடாது. You should not stop the way because of the things that is not happening in your life. அது செய்து கொண்டே இருக்கணும். You have to do it continuously. அடுத்த வசனம் வாசிப்போம். Next verse, we will read it. ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கான சீட்டை பெற்றான். According to the custom of the priesthood, he was chosen by law to enter the temple of the Lord and burn incense. பாருங்க, அவன் வந்து தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். He has entered into God's place. அப்போ நம்ம வாழ்க்கையில ரெண்டு காரியமும் செய்யணும். We have to do two things in our life. நம்முடைய பணிகளை கரெக்டா செய்யணும். We have to do our duty properly. ஆமா, வேலைகளை கரெக்டா செய்யணும். We have to do our work. வியாபாரங்களை கரெக்டா செய்யணும். We have to do our business properly. படிக்கிற விஷயத்தை கரெக்டா செய்யணும். We have to study properly. ஊழியங்களை கரெக்டா செய்யணும். We have to do our ministry properly. அதே போல தேவ சமூகத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் சென்று நாம் அவருக்குள் பலன் அடைய வேண்டும். In that same way, we have to enter into the presence of God and we have to get strength from God. தேவன் நமக்கு வச்சிருக்கிற பொறுப்புகளையும் நிறைவேற்றணும். We have to complete all the tasks that God has given to us. எந்த ஒரு காரியம் நடக்கல, நம்ம விரும்புற காரியம் வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறுத்திடக்கூடாது. அந்த தேவன் கொடுத்த பொறுப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும். We should not stop the duty of God given to us. We have to continue in our life. You should not stop because of the things that is not happening in your life. அதே போல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்குள்ள சென்று நம் தேவனுக்குள் பலனும் அடைய வேண்டும். We daily, each and every day, you have to enter into God's presence and you have to get the strength of God. ஹல்லேலூயா, Hallelujah, ஹல்லேலூயா, Hallelujah. நீங்க தானியேல், சாத்ராக், மேஷாக் எல்லாரும் நீங்க பாருங்களேன். You go and see about Daniel, Shadrach and Meshach. தானியேலை சிங்கக்கெபியில போடணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிறகும் தானியேல் என்ன பண்றானா 3 வேளை ஜெபம் பண்ணான். When the kingdom has put the rules like those who are not doing that work properly, they are going to put in a lion's cage. Even though the rules came, Daniel has prayed 3 times a day. அதை கவனிச்சீங்களா? Have you நீங்க தானியேல் புத்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அவனை சிங்கக்கெபியில போடணும்னு சொல்லிட்டு ராஜா கட்டளை இட்ட
கேட்ட பிறகு அதை அறிந்த போது தன் வழக்கத்தின்படி 3 வேளை அவன் ஜெபம் பண்ணான். If you read that Bible verse, even though the king has given that rule, even though he knows that rule, he prayed to God 3 times a day. அப்போ தேவ சமூகத்துல போய் நம்ம பலன் அடைஞ்சாதான் நம்ம அந்த பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும். If we enter into God's presence, if we each and every day when we enter into God's presence, then only we can defeat our problems. தாவீது பாருங்களேன். See David. தாவீது வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் David has many problems in his life. அவன் தேவ சமூகத்துல போய் அவன் தேவனுக்குள்ள தன்னை என்ன பண்ணா திடப்படுத்திக் கொள்ற மனிதனா இருக்கிறான். He entered into God's presence and he got strength from him. அவன் சொல்றான் பாருங்க, ராஜாக்கள் எனக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நானோ உமது வேதத்தில் தியானமா இருக்கிறேன். He's saying in one verse that all the kings, all the enemy countries, they are troubling me, even though I am coming into your presence. அந்த வார்த்தையை கவனிங்க. See that verse. எனக்கு விரோதமா அவர்கள் பிரபுக்கள் எல்லாம் எனக்கு விரோதமா பேசிக் கொள்கிறார்கள், ஆனா நானும் உம்முடைய வேதத்தில் என்ன பண்றேன், தியானமா இருக்கிறேன். Many kings were troubling me, they are coming against me, even though I am coming in your presence. அப்போ நம்மளும் இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். So we have to learn these things in our life. தேவன் நியமிச்ச வேலைகளை செய்யணும். We have to do all the duties that தேவ has been. சமூகத்துல போய் நாமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். We have to enter into God's presence and we have to get strength from him. 10வது வசனத்தை வாசிப்போம். We'll read verse 10. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். And the whole multitude of the people were praying outside at the hour of incense. அந்த பிக்சரை பாருங்க. See, imagine that. அந்த தேவாலயம், in the temple, அவன் சகரியா உள்ள போய் தேவனுடைய வேலைகளை செய்றான். Zechariah entering into the temple and he is doing all the works in the temple. அவ்வளோ தேவைகள் மத்தியில he has many problems, he has many requirements. அவன் செய்யும் போது வெளியே ஜனங்க என்ன பண்றாங்க, ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. When he is doing all those things, all the people were standing outside, they started to pray. நம்முடைய வேலைகளை சரியா செய்யும்போது, when we do our work properly, நம்மை சார்ந்திருக்கிற மக்கள் அவர்கள் வேலைகளை கரெக்டா செய்வாங்க. those who are believing on us, they will do their work properly. இது புரியுதுங்களா? Can you able to understand? இவன் உள்ள போய் தேவனுக்குரிய காரியங்களை செய்யும்போது, he is entering into the temple of God and he is doing all the works. தேவைகள் மத்தியில, when he has all the requirements in his life, ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்களா, all the people what they are doing, ஜெபிக்கிற மனிதர்களா இருக்காங்க. they started to pray. ஹல்லேலூயா. Hallelujah. 11வது வசனம். Verse 11. அப்போது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். And there appeared to him an angel of the Lord standing on the right side of the altar of incense. 12-13 வாசிக்கிற பாருங்க. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. And Zechariah was troubled when he saw him, and fear fell upon him. But the angel said to him, do not be afraid, Zechariah, for your prayer has been heard, and your wife Elizabeth will bear you a son, and you shall call his name John. சகரியா கிட்ட தேவதூதன் காட்சி அளித்து சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி என்ன பண்ணுவா, ஒரு குமாரனை பெறுவா, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாகன்றான். The angel of the Lord came near to him and he saying, you will have a child and you can name him John. அப்போ இது என்ன புரியுதா, தேவனுடைய நேரம் வரும்போது நமக்கான பதில் உண்டாகும். When God's time comes in our life, what are the things we are expecting, that things will happen. உலகத்துல சொல்லுவாங்க, ஒரு நேரம் வரணும், ஒரு காலம் வரணும் அப்படின்வாங்க. In the world people will say like that, accurate time should come. அதுல வர அவங்க டைமை மட்டும் தான் சொல்லுவாங்க. They will tell about the timings. நம்ம சொல்றோம் அது God's time. But we are saying that is the God's time. இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தான், குறித்த காலத்திலே, தேவன் குறித்த காலத்துல தான் தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தார். How God entered into this world, in the God's time he has entered into this world. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. For everything we have time. பைபிள்ல வாசிக்கிறோம், விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. In the Bible verse says like this, there is a time for sowing and there is a time for harvesting. தேவன் ஏற்ற
ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். You have to be in the hands of God until God lifts you up. சில நேரத்துல நான் நினைக்கிறேன், ஏன் பதில் வரல, Sometimes you may think, why I'm not getting the answers? ஏன் இந்த பிரச்சனை மாறல, Why this problem is not changing in my life? எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகல, Why I'm not getting married yet? எனக்கு ஏன் குழந்தை பிறக்கல, Why I'm not getting a எனக்கு ஏன் child? வேலை கிடைக்கல, Why I'm not getting any work? நான் இன்னும் ஏன் வீடு கட்டாம Why இருக்கேன், I'm not building a house? இன்னும் நான் என் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏன் இல்ல, Why I'm not having any upliftment in my life? அப்படி சிந்திச்சு கொண்டே யோசனை பண்ணிக்கொண்டே நம்ம இருப்போம். You may think like that. அப்படி சிந்திச்சாலும் யோசித்தாலும் தேவன் அதற்கான நேரத்துல அதற்கான பதிலை கொடுக்கிறவரா இருக்கார். Even though you think like that, God has His own time to do all these things in your life. எல்லா கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Can we give great applause to the God? அவருடைய நேரம் வரும்போது நமக்கான காரியங்கள் எப்படி நடக்கும்னா தீவிரமா நடக்க ஆரம்பிக்கும். When God's time arrives, all the things will happen seriously in our life. யோசேப்பு வாழ்க்கையை பாருங்களேன். See Joseph's life. அவனுக்கான தேவனுடைய நேரம் வரும்போது அவன் சிறைச்சாலையிலிருந்து தீவிரமாய் வெளியே கொண்டு வந்து அவனை சவரம் பண்ணி அவனுக்கு புதிய ஆடையை போட்டு ராஜாக்கு முன்னாடி வைக்கிறாங்க. When God's time arrived in Joseph's life, he has been called from the prison, and he has been given a great dress, and he has been kept in front of the king. ராஜாக்கு கிடைச்ச அந்த சொப்பனத்தை அவர் சொல்றாரு, இவன் அதற்கான விளக்கத்தை சொல்றான். He is giving explanation to the dream of the king. ராஜா சொல்றாரு, உன்னை போல ஒரு ஞானம் உள்ளவன் விவேகி உள்ள இல்லைன்னு சொல்லிட்டு நீ தான் என்னுடைய அரண்மனைக்கும் என்னுடைய தேசத்துக்கு அதிகாரியா இருக்கணும்னு The king is appreciating him. I didn't see the person who's having this kind of wisdom, so you have to be in that position. அந்த உயர்வு, அந்த எகிப்துக்கு அவன் ஒரு அதிபதியாக அவனை உயர்த்தக்கூடிய அந்த உயர்வு கொஞ்ச நேரத்துல நடந்து முடிஞ்சிச்சு. That thing, the position he got in a short period of time. ஒரு நாள் கூட இருக்காது. It won't take one day. ஒரு சில மணி நேரங்கள் தான் இருந்திருக்கும். Within hours it happened. உங்க வாழ்க்கையில அப்படி நடக்கும். In your life also it will happen like that. நெடுங்காலமா சில காரியங்களை காத்து கொண்டிருப்பீங்க. For a very long period you are waiting for something. நான் நீதிமானா இருக்கறேனே, I am a righteous person, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கறேனே, I am a son of God, நான் தேவனை தேடுறேனே, I am seeking God, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, I have got the salvation, நான் கரெக்ட்டா என்னோட வேலைகளை செய்றேனே, I am doing my work properly. எனக்கு ஏன் இது நடக்கல? Why this things not happening in my life? நான் சொல்றேன், தேவனுடைய நேரம் வரும்போது உங்களுக்கான காரியங்கள் தீவிரமாய் நடக்கும், ஆசீர்வாதங்கள் தீவிரமாய் கிடைக்கும். When God's time arrives in your life, the things will happen immediately in your life. நீங்க பைபிள் முழுவதும் அப்படியே தியானம் பண்ணி பாருங்க. Meditate the whole Bible. இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை வேணும். Israel people wants the thing. கர்த்தர் மோசேவை அனுப்புறாரு. God sent Moses to them. 430 வருஷமா அடிமையா இருக்கிற மக்கள் கொஞ்ச நேரத்துல விடுதலை அடையறாங்க. 430 years they have been working as slaves, and within hours they have been freed from the kingdom. God's time வந்த உடனே கொஞ்ச நாட்களிலே, ரொம்ப நாட்கள் இல்ல, ஒரு சில நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷமா அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வராங்க. When the God time arrived in their life, they have been freed from the kingdom within a short period of time. 38 வருஷமா காலகூட சொன்ன பெதஸ்தா குலத்துல இருந்தவனுக்கு அது கிறிஸ்து வந்த உடனேயே பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில அவனுடைய கால்கள் எல்லாம் என்ன பண்ணுது, நடக்கக்கூடியவனாய் சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். 38 years one person was sitting near the Bethesda, but when God time arrives in his life, he has been healed. அவே ரொம்ப கவலையில இருக்க கூடாது. So we should not be worried. சந்தேகத்துக்குள்ள போயிட கூடாது. We should not doubt. அவநம்பிக்கைக்குள்ள போயிட கூடாது. We should not be hopeless. கர்த்தரை விட்டு விலகி போயிட கூடாது. We should not go away from God. அவருடைய வார்த்தையை வாசிக்காம நிறுத்திட கூடாது. We should not stop reading God's word. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம போயிட கூடாது. We should not stop believing God's word.
அதுதான் சொன்னேன், அந்த ஆசாரியன் அந்த தன்னுடைய வேலைகளை அவன் செய்து கொண்டே இருந்தான். That priest, he is doing his work continuously. அதனால பைபிள் சொல்லுது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் தொழுவத்தில மாடுகள் ஆடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். If the tree is not giving leaves, if the tree is not giving fruits, then also we have to be happy. We have to be very glad in the presence of God. தேவனுக்குள் நம்ம சந்தோஷமா இருக்கும் போதே நமக்கான காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். We need to have the gladness in our life, then we will get all things in our life. உங்களுடைய எல்லா விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் சீக்கிரமா நடக்கும். Whatever you are expecting in life, it will happen immediately in your life. அடுத்த வசனம் வாசிப்போம். Next, we will read next verse. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். And you will have joy and gladness, and many will rejoice at his birth. கர்த்தருடைய நேரம் வரும்போது உங்களுக்கான பதில் கிடைக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கொண்டாட்டமும் களிகூறுதலும் உண்டாகும். When God's time arrives in your life, there will be joy and gladness. அது மட்டும் இல்லாம உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷமும் ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் உண்டாயிடும். And the persons who surround you, they will also have the faithfulness in God. இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம விசுவாசத்தோடு பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். For these things we have to keep the patience. விசுவாசமும் அவசியம், பொறுமையும் அவசியம். We need to have that belief and patience. ஆபிரகாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விசுவாசமும் இருந்தது, பொறுமையும் இருந்தது. In Abraham's life, he has faithfulness and he also has patience in his life. பழைய ஏற்பாட்டு முழுவதுல இருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசமும் பொறுமையும் இருக்கும். When we look into the Old Testament's persons, people of God, we can see in their life they had patience and faithful in their life. அது ரெண்டுமே விசுவாசமும் பொறுமையும் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமா அடுத்தது அற்புதம் தான். When we have faithfulness and patience in our life, miracles will happen in our life. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you. நம்ம எழுந்து ஜெபம் பண்ணுவோம். Let us stand and pray. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி Thank you, நன்றி Lord. Thank நன்றி you, Lord. நன்றி Thank you, Lord. நன்றி. Thank you, Lord. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் Jesus, ஸ்தோத்திரம் we praise ஸ்தோத்திரம் you, we praise ஸ்தோத்திரம் you, we ஸ்தோத்திரம் praise you, ஸ்தோத்திரம் we praise you. ஸ்தோத்திரம். இயேசப்பா எங்களோடு நீர் அப்பா பேசினபடினாலே உமக்கு Jesus, ஸ்தோத்திரம் you have ஸ்தோத்திரம் been talked to us, so we ஸ்தோத்திரம் thank you, Lord. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய Praise you. வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் thank you for ஸ்தோத்திரம் your word, ஸ்தோத்திரம் Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Thank you for ஸ்தோத்திரம். your word. எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீரே உமக்கு You are ஸ்தோத்திரிக்கிறோம். the God, those who are answering us. எங்களை கைவிடாதவரா இருக்கிறீரே You are ஸ்தோத்திரம். not leaving us anymore, நாங்கள் Lord. உம்மை நம்பி இருக்கிறபடினால் வெட்கப்பட்டு போவதில்லையே. We are believing you, so we can't be afraid. சகரியாவுக்கு ஒரு தூதனை அனுப்புனது போல எங்களுக்கும் பதிலை அனுப்புகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். You have sent an angel of Lord to the Sagaria. In the same way you will send us. எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் மாற்ற போறதுக்காக You are ஸ்தோத்திரம். changing our situation, so எங்கள் we thank பிரச்சனைகளை you, Lord. மாற்ற போறதுக்காக You are ஸ்தோத்திரம். changing our problems, so we thank எங்களுடைய you. எல்லா தேவைகளை நீர் சந்திக்க வல்லவரா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். You are giving all our requirements in my life, so உம்மை துதிக்கிறோம் அப்பா. we are praising உம்மை you. ஸ்தோத்திரிக்கிறோம். We praise you. எங்களை சிருஷ்டித்தவரே ஸ்தோத்திரம். You have created எங்களை us, we உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். praise you. You have created us, so உம்மை we praise you. போற்றுகிறோம். We praise you. We உம்மை exalt புகழ்கிறோம். you. We exalt உம்மை you. ஆராதிக்கிறோம். We praise you, Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We praise you. இயேசுவே உமக்கு நன்றி Jesus, நன்றி we thank you, நன்றி Lord. We thank you, நன்றி we thank you, நன்றி we thank you, நன்றி we thank நன்றி. எங்கள் மீட்பரே ஸ்தோத்திரம். You got எங்கள் இரட்சகரே ஸ்தோத்திரம். you are my எங்களுக்காய் refuge. ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். You have given your life to us, so we thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி Thank you, நன்றி. thank you. எங்களோடு பேசினபடினாலே நன்றி You have talked to us, நன்றி so we thank நன்றி you. நன்றி. Thank உம்முடைய you, வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் We ஸ்தோத்திரம் thank you for your ஸ்தோத்திரம் word, Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். Lovely Father, we come into the name of Jesus Christ. தேவனே இந்த ஆன்லைன் மூலமாகவும் இங்கு வந்து வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, bless the people who were watching in online and who have been here, Lord. ஒவ்வொரு இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தாவே
அப்பா ஸ்தோத்திரம். அவர்களுடைய விண்ணப்பத்துக்கான பதிலை நீர் அப்பா கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Those who have heard this word of God, they should get the answers from you, Lord. அவருடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் நீங்க சந்திக்க வேண்டுமா நாங்கள் Whatever ஜெபிக்கிறோம். they need in life, you should give them, Lord. அவருடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க அதை சரி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Whatever problems they are having in their life, it should be changed. உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசை நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் Those ஜெபிக்கிறோம். who have been heard this word of God, they should get healings and they should get long life in their life. தொடர்ந்து எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்ய சரிவர செய்ய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் Help us ஜெபிக்கிறோம். to do our works continuously. உம்முடைய கரத்துல எங்களை தருகிறோம். We will surrender us in your hand. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். We are giving all the praise and glory. இயேசுவின் நாமத்தினாலே In Jesus' ஜெபிக்கிறோம் name. அன்பு பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.